எனக்கு என்னோட காதல் தான் முக்கியம்னு வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா மற்றும் ஜோதிகா. நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஃபேமஸான காதல் ஜோடிகள்ல இவங்களும் ஒருத்தங்க. சூர்யாவும் ஜோதிகாவும் பல வருஷம் காதலிச்சிருந்தாலும் சூர்யாவோட வீட்ல இந்த காதலுக்கு முதல்ல எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வீட்ல பெர்மிஷன் வாங்கினதா அவரே நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. சூர்யா ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சிவகுமார் ரொம்ப முடிவா இருந்திருக்காரு. ஆனா வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி தான் கடைசியா 2006ல சூர்யா மற்றும் ஜோதிகா வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி மற்றும் ராஜகுமாரன். இது தேவயானி குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஷாக் தான். ஏன்னா தேவயானி அந்த டைம்ல தமிழ் சினிமாவோட பீக்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்களும் லைன்ல நின்ன காலம் அது. ஆனா தேவயானி மற்ற நடிகர்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி ராஜகுமாரனை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அது அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணு. ஆனா ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தேவயானியோட குடும்பத்துல யாருமே சம்மதிக்கல. ஆனா எனக்கு ராஜகுமாரன் தான் வேணும் அப்படின்னு தேவயானி அவங்களோட வீட்டை எதிர்த்து ஓடி போய் தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா மற்றும் ஆர்கே செல்வமணி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல ரோஜா நம்ம தமிழ் சினிமாவுல பீக்ல இருந்தாங்க. ஆனா ஆர்கே செல்வமணி சாதாரணமா வளர்ந்துட்டு வரக்கூடிய டைரக்டரா தான் பார்க்கப்பட்டாரு. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கும் போதே இண்டஸ்ட்ரிக்கே அது ஷாக்கா தான் இருந்துச்சு. அப்போ ரோஜாவோட வீட்ல இருக்காதா என்ன? ஆனா ஆரம்பத்துல மிகப்பெரிய எதிர்ப்பை வச்சாலும் போக போக ரோஜாவோட வீட்ல இந்த காதலுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இவங்களோட ஃபேமிலியை செட்டில் பண்றதுக்காக 1994ல ஆர்கே செல்வமணி அதிரடி படை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. ஆனா படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த படத்தோட ப்ரொடியூசரும் ஆர்கே செல்வமணி தான், டைரக்டரும் ஆர்கே செல்வமணி தான். இந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆனதுனால பல கோடி நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லாம கையில இருந்து மொத்த காசும் ரோஜாக்கும் ஆர்கே செல்வமணிக்கும் காலி. அதனால கிட்டத்தட்ட 11 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிகமா சர்ச்சைகளை உண்டு பண்ண கல்யாணத்துல இது ஒரு கல்யாணம். ஏன்னா அந்த டைம்ல ஐஸ்வர்யாவை தனுஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஏன்னா ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவிலேயே டாப் நடிகரா இருந்தாரு. அவரோட பொண்ணை கண்டிப்பா பெரிய இடத்துல தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பேசிட்டு இருந்த காலம். ஆனா தனுஷ் அப்பதான் சினிமாக்குள்ள வந்து ஏதோ வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகரா மட்டும்தான் பார்க்கப்பட்டாரு. அத்தனைக்கும் தனுஷ்க்கு அப்போ 21 வயசு. ஆமாங்க, தனுஷோட கல்யாணம் நடக்கும்போது அவருக்கு வெறும் 21 வயசு தான். ஆனா என்ன மாயம் பண்ணாரோ தெரியல, ஐஸ்வர்யா நான் கல்யாணம் பண்ணா தனுஷை தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கடைசியில என்ன ஆயிருக்கு? விவாகரத்து தான்.